ஐயா உங்களை அறிமுகப்படுத்திங்க. என் பேர் சுப்பிரமணிங்க. வீடூர் தான் சொந்த ஊர். டாக்டரும் வீடூர் தான், எல்லாமே வீடூர் தான். இதை வந்து 12 மாதம் பராமரிச்சு வரேன். இந்த ஆட்டுப்பட்டி வந்து முதல்ல அவங்க வச்சுருந்துருக்குறாங்க. வச்சிருக்கும்போது நான் அப்போ இல்லை, நான் ரைஸ் மில்ல இருந்தேன். இப்போ வந்து எழுத முடியாது. நான் வந்து ஆட்டாண்ட வந்து எனக்கு கூப்பிட்டு வந்தாங்க. மாதம் 10 ரூபா தரேன் வாப்பான்னு கூப்பிட்டாங்க. வந்து ஆட்டு உங்களை பார்த்துங்கிறேன். எத்தனை ஆடு இருக்குது ஐயா? இங்கே 78 ஆடு இருக்குதுங்க. 78 ஆடு இருக்கு. இது எத்தனை ஆண் ஆடு இருக்குது, எத்தனை பெண் ஆடு இருக்குது? கிடா வந்து 10 கிடா விட்டு இருக்குங்க. 10 கிடா விட்டுங்க. மிச்சம் எல்லாம் போகிற போட்ட குட்டி தான். இப்போ ஆரம்பத்தில் எத்தனை ஆடு வச்சிருந்தீங்க? இங்கே வந்து 13 ஆடு தான் இருந்தது. இப்போ வந்து ஆமாம், நான் வந்த பிற்பாடு இதெல்லாம் பெருக்குச்சு. நீங்கள் வந்து பெருக்குனீங்க இந்த. ஆமாம். இப்போ ஆட்டுக்கு தீவனம் என்னங்க ஐயா போடுங்க? இப்போ வந்து நான் கோதுமை தவிடு கலந்து வைப்பேன். கூழ் ஆட்டு தேவனம் இதை 3 கலந்து வைப்பேன். இந்த பேர் கையே கடிக்க வரும், பேர் கையே கடிக்க வரும். 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஓட்டி போய் ஆட்டத்தை வெளியே மேய்ச்சலுக்கு மேய்ச்சலுக்கு ஓட்டி போவேன். ஓட்டி போயிட்டு மணி 4 மணிக்கு வீட்டுக்கு வந்தேன்னா எல்லாத்தையும் காலைக்கு வச்சுவேன். தொட்டி இருக்குது, அந்த தொட்டியில் வந்து இது நாசம் பண்ணுறதுனால இது என்ன இது தீவனமா? ஆமாம், வெட்டி தான் இது. அதனால என்ன பண்ணிட்டு இதை மூடி வச்சுக்கிறது. சும்மா இந்த பேர் எல்லாத்தையும் நாசம் பண்ணி வச்சுக்கிறது. தீவனம் போடுற இதுங்க. ஆமாம். சரி. இப்போ நீங்கள் எப்படிங்க கறிக்கு ஆடு விற்கிறீங்களா இல்லை குட்டியை வச்சுருங்களா? ஒன்று கிடா குட்டியை மாற்றிடுவேன், கொட்டை குட்டி கொடுத்தா கொடுப்பேன். அதே போல் ஒரு 4-5 ஆடு நாங்கள் மாற்றிருக்கிறோங்க. ஓ, ஆடு கொடுத்து ஆடு மாற்றுறது. ஆமாம், கிடா வீடு வந்து யாருக்கும் அறுக்கிறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ கொடுக்குறதில்ல. இப்போ இது எப்படி லாபம் என்ன வருங்க? லாபம் எல்லாம் வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் ஆடு விற்கிற மாதிரி இல்லை. 200 ஆடு இருந்தாலும் ஆட்டு பண்ணை வச்சு தான் நடத்துகிறோம். ஆட்டு பண்ணை வச்சு நடத்துகிறோம். ஆனால் வந்து ஆட்டுக்கு ஆடு மாற்றிக்குவோம். சேர்த்துட்டாலும் அது கொடுக்க மாட்டோம், வச்சிருவோம். யார்கிட்டையும் கொடுக்க மாட்டோம். தப்பி தவிர ஆடு குட்டி சேர்த்துக்கலாம் யார்கிட்டையும் கொடுக்க மாட்டோம். அதனால ஆட்டு பண்ணை வச்சு பரணெல்லாம் கட்டி அது பிற்பாடு விட்டாங்க. ஓ, இது வந்து ஆடு மேலே போயிடும். நைட்டில் மேலே போயிடும். நைட்டில். சரி சரி. சாயந்தரம் வந்து தான் ஒரு ஆடு மேலே போயிடும். சரி 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 சரிங்க. செலவு இது செலவு ஆச்சுங்க அந்த செட்டு போட்டு எங்கள் மேலே தான் கேட்கணும். ஏன்னா நம்ம வந்து செலவு பண்ணதெல்லாம் நமக்கு தெரியுமா? சரிவா மிக்சி போகிறா தண்ணி காட்டினாலும் காட்டினாலும் சரியா தப்பு கூட எல்லாமே இல்லைன்னா வந்து அது ரூம்ல போய் பூந்துக்கும். ஓ, மேல நீங்க விட்டா அதே வந்து படுத்துக்கும். ஆமா, நான் ஓட்ட வேண்டிய வேலையே இல்ல. ஆட்டை ஓட்டணும்னு அவசியமே கிடையாது. கீழே அப்படியே சாணி வந்து கீழே போயிடும். சாணி எல்லாம் கீழே போயிடும். தீனி வந்து எப்ப சாயந்தரம் வைப்பீங்களா? சாயந்தரம் தான் வைப்போம். அந்த கோதுமை தவிட அந்த எல்லாமே சாயந்தரம். ஆமா, சாயந்தரம் வந்ததான் ஒரு ஏனத்தில் கோதுமை தவிட்டு பெரிய ஏனத்தில் வச்சு கொட்டிட்டு கூட ஊற்றி ஆட்டு தேவனத்தை கொண்டு கொட்டி 4 ஏனத்தில் வச்சேன்னா எல்லாமே சாப்பிட்டுரும். எல்லாமே சாப்பிட்டுட்டு போயிட்டு அதுவெல்லாம் ஏறிடும். நான் ஓட்டணும்னு அவசியமே கிடையாது. இதுக்கு இந்த கேட்டை சாத்தி தான் வைப்பேன். இதே சின்ன கேட்டை சாத்தி வச்சுனா தான் ஆடு பூரா கீழே இருக்கும். இல்லைன்னா முக்காசி போய்ட்டு அந்த வயிறா எதுவுமே வராது. மாசம் ஒரு ட்ரிப்பு தடுப்பூசி, 2வது இப்போ சத்து மருந்து போட்டுக்கிறேன். இன்னைக்கு சத்து மருந்து போட்டுக்கிறேன். பூச்சி மருந்து, நாக்கு பூச்சி மருந்து இருக்குது இல்லையா, ஆட்டுக்கு புழு இருக்குதுங்க, அதுவும் போடுவோம். அது வந்து 3 மாசம் ஒரு ட்ரிப்பு அந்த பூச்சி மருந்து போடுறது. சத்து மருந்து 1 மாசத்துக்கு ஒரு ட்ரிப் போடுவோம். தடுப்பூசி போட்ட பிற்பாடு இதெல்லாம் வந்து ஆடு வந்து நோய் தடுப்பு. ஆமா. இப்ப ஆடு வந்து சென பிடிச்சது எப்படி இயற்கையா இல்ல ஊசிங்களா? ஊசிலாம் கிடையாது, இயற்கையா. 2 கடை வச்சிருக்கிறோம். 2 கடை பெரிய கடை வச்சிருக்கோம். ஆடு வந்து எப்பயுமே வந்து இப்போ எல்லாமே குட்டி போட்டுது. குட்டி போட்டு பச்சை பிடிச்சிட்டு எல்லாருமே பயிராயிடுச்சுங்க, சேனை பிடிச்சிக்கிச்சுங்க. அதனால வந்து எதுவும் தப்பு கிடையாது. இன்னும் ஒரு 5-6 சேனை ஆடு இருக்குது. இப்போ சேனை குட்டி போட்ட ஆடு பூரா பயிராயிடுது. ஒரு ஆடு எத்தனை குட்டி போடுங்க? 2 குட்டி போடும், 3 குட்டியும் போடும். அது இப்போ இருக்குது எல்லாமே 3 குட்டி போட்டதெல்லாம் வந்து 2 குட்டி இருக்குது, 1 குட்டி இறந்துவிடும். எப்படின்னா பால் பராமரிப்பு இல்லாத. ஆட்டு கூட வேற என்ன வளர்க்குறீங்களா? வான் கோழி இருக்கு, 4 கோழி, கிண்ணி கோழி இருக்கு. அதோட வந்து வாத்து ஒரு 6-7 வாத்து இருக்குங்க. 3 கன்னிவிட்டு வளர்க்குறோம். மாடு வச்சிருக்கீங்க? ஆமா, அதுல எந்த தப்பும் இல்லை. எல்லாமே பராமரிப்பு. இடமும் வந்து நல்லா இருக்குது. எங்களுக்கு வசதியா தண்ணி இருக்குது, தொட்டிலாம் வச்சிருக்கிறோம். அது வந்து எதுவும் தப்பு கிடையாதுங்க. எங்க டாக்டருக்கு வந்து ஆடு வளர்க்கணும், இன்னும் ஒரு 100 ஆடா இருந்தாலும் வளர்க்கணும் என்ற கொள்கை தான் இருக்கு. சரி சரி சரி. ஆடு மட்டும் இந்த நாட்டு ஆடு வந்து ஏன்னா அழியக்கூடாதுன்னு சொல்லிட்டு வருமானத்தை எதிர்பார்க்காம வளர்க்குறாரு. எப்படின்னா எங்களுக்கு வந்து அதனுடைய ஆடு வளர்க்கணும், நம்மளுக்கு ஆடு லாபம் கொடுக்குதா கொடுக்கலையோ நம்மளுக்கு அது தேவையில்லை. குட்டி போடுதா, ஆடு பெருக்குதா, எனக்கு இது மட்டும் இருந்தா போதும். எங்க டாக்டர் அதே தான் சொல்லுவாரு, வேற எதுவும் சொல்ல மாட்டார். நாட்டு ஆடு தான் வாங்கி வளர்க்குறோம். அதுல எங்கேயாவது 1-2 கொடி ஆடு இருக்கும். ஒன்று அதனுடைய வர்க்கங்கள் இருக்குது. ஆடு வாங்கி அந்த இடத்துல ஃபுல்லா வாங்கிட்டு வருவோம். இனிமேலாம் இப்ப கூட சந்தைக்கு போயிட்டு வாங்கிட்டு வரணும்னு சொல்லிங்கிறாரு. நான் என்ன சொன்னேன், சார் இது வந்து ஒரு 5 செம்மலி குட்டி வாங்கிக்கோங்க, ஒரு கடை விட்டு வாங்கிட்டு வந்துருங்க நான் சொல்லியிருக்கிறேன். சரி வாங்கி தரேன் பண்ணிக்கிறாரு.
சரிங்க ஐயா, உங்களை பார்த்து ரொம்ப நன்றிங்க ஐயா. ம், சரி.